உதகையில் புதிதாக திறக்கப்பட்ட மருத்துவமனை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்பாட்டால் அமைக்கப்பட்டதாக கூறி அதிமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிதாக 499 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 படுக்கை வசதியுடன் கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டது. இந்த மருத்துவமனை அமைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் உதகையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது கொண்டு வந்த திட்டங்களுக்கு கடந்த 4 வருட காலமாக ஸ்டிக்கர் ஒட்டி திருப்ப விழா நடத்துகிறார்களோ அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது மாண்புமிகு அண்ணன் SP வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது அனைத்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று, கழக நிர்வாகிகளுடைய கோரிக்கையை ஏற்று, நீலகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவ கல்லூரி திட்டத்தை சுமார் 447 கோடி மதிப்பிலே தந்தார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 2021க்கு பிறகு 2 ஆண்டு காலத்தில் முடிக்க வேண்டிய இந்த திட்டத்தை சுமார் 4 ஆண்டு காலமாக அம்மாவுடைய அரசியல் 1 ஆண்டு காலம் மிக விரைவான இந்த வேலை நடைபெற்றது. ஆனால் அதுக்கப்புறம் 4 வருஷம், ஏன்னா இது பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல திட்டம் மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரிங்கிறது. ஏன்னா இங்கிருந்து அவசர சிகிச்சைக்கு நம்ம கோயம்புத்தூர் போகிற சூழ்நிலை இப்போ இருக்கிற போக்குவரத்தில் 4 மணி நேரம், அங்கே 5 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த நல்ல திட்டத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துகிட்டு வந்தது ஒரே காரணத்துக்காக 4 வருஷம் அதை ஆமே வேகத்தில் அந்த பணியை செஞ்சது இல்லாமல் மருத்துவ கல்லூரியை திறக்கும் போதே மருத்துவமனையை திறந்திருக்கணும். ஆனால் மருத்துவ கல்லூரி திறந்து 2 வருட காலத்துக்கு அப்புறம் தான் மருத்துவமனை திறப்பு விழா நடத்துகிறாங்க.